சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன உண்மையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியாமோ, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திருந்த அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவானவர் எல்லா மனிதர்களுடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து சேர வேண்டிய இடத்திலே நம்மை வந்து சேரும்படியாக தேவன் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்திலே யார் வந்தார்கள்? யார் வந்து சேர்ந்தார்கள் இயேசுவோடு? முதல் வசனம், ஆயக்காரர்களும் பாவிகளும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படி கர்த்தரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்போ இந்த ஆயக்காரர்கள் என்பவர்கள் யார் என்றால், ஆடு மேய்க்கிறவர்கள், சாதாரண மக்கள், ஏழை ஜனங்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த பாவிகள் என்றது யாரு? கர்த்தருடைய கட்டளையை அறியாமல் தெரியாமல் உலகம் போற போக்கிலே மனம் போற போக்கிலே வாழுகின்ற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும், ஏழைகள் எல்லாரும், ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாரும், தாழ்த்தப்பட்ட ஜனங்களாகிய எல்லாரும் யாரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள்? இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். எதற்காக வந்து சேர்ந்தார்கள்? வசனத்தை கேட்கும்படியாக. சூப்பரா ஆண்டுடைய வார்த்தைகளை அவர் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜனங்கள் வந்து இயேசுவிடத்திலே சேர்ந்தார்கள். அல்லேலூயா. பணத்திற்காகவோ பதவிக்காகவோ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவோ சுகங்களுக்காகவோ விடுதலைக்காகவோ ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இயேசுவிடத்திலே அவர்கள் வரவில்லை. அவர்கள் வந்தது எல்லாம் எதற்காக வந்தார்கள்? வசனத்தை கேட்கும்படியாக இயேசுவிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். இது ஒரு கூட்டத்தாருக்கு பிடிக்கவில்லை. பிடிக்காததுனால என்ன சொன்னாங்க? அடுத்த வசனத்துல, பரிசேயர்களும் வேத பாரகர்களும், நல்ல வசதி உள்ளவங்க, அவங்க நல்ல வருமானம், நல்லா படிச்சவங்க, பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, அவங்க இதை பாக்குறாங்க. என்னடா ஏழை ஜனங்களா அப்படி இயேசுநாதரை சுத்தி நிக்கிறாங்க, பாமர மக்கள்லாம் போய் நிக்கிறாங்க. அவங்க வீட்டுல எல்லாம் இயேசுநாதர் போய் என்ன செய்யறாரு? சாப்பிடுறாரு, பந்தி இருக்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம். இன்னும் அதே மாதிரி இன்னொரு வசனம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 9:10, லூக்கா 7:29. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தியிலே
இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பந்தி இருந்தார்கள்னா என்ன? சாப்பிடுறதுக்கு உட்கார்றது. இயேசுவோடும் அவருடைய சீசர்களோடும் யாரு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டாங்க? ஆமா. சோ முதல்ல வசனம், வசனத்தை கேட்கும்படியாக அவர்கள் வந்தார்கள். வசனத்தை கேட்கும்படியாக வந்தவர்களை ஆண்டவர் வசனம் மட்டும் கொடுத்து அனுப்பல. என்ன செஞ்சாரு? சாப்பாடு கொடுத்தா அனுப்புனாருன்னு இருக்கு பைபிள்ல. அல்லேலூயா. ஆமா. இந்த ஆயக்காரர்களையும் பாவிகளையும் தான் சீசர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பந்தி இருக்க கட்டளை கொடுத்தார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். சோ பாவம் மன்னிப்புக்கு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். ஆயக்காரர்களும் பாவிகளும் வந்து யோவான் ஸ்நானகன் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, இதுகாலமாய் நான் வாழ்ந்துட்டேன், பாவியாய் வாழ்ந்துட்டேன், அறியாம தெரியாம வாழ்ந்துட்டேன், புரியாம என் வாழ்க்கையில நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன், ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும் என்று அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. சோ வசனத்தை கேட்டார்கள், பந்தி இருந்தார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற நாமும் வசனத்தை கேட்பவர்களாய் மட்டுமல்லாமல் பந்தியிலே பங்கெடுக்க முடியாத பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்து என்ன சொன்னார்கள்? முறுமுறுத்து என்ன சொன்னார்கள் என்றார்கள். அதுக்கு இயேசுவானவர் ஒரு கதையை சொல்றார். என்ன கதை சொல்றாரு? ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? 100 ஆடுகள் இருந்துச்சு. அவங்கள மேய்க்கிறதுக்காக வனாந்தரத்துக்கு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபுல்லா மேய்ச்சிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆடுங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடிச்சு. எண்ணி பாக்குறான், எத்தனை ஆடுதான் இருக்குது? 99 ஆடுதான் இருக்குது. ஒரு ஆடை என்ன செய்யல? காணல. சோ அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? காணாமல் போன ஆடு. அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? காணாமல் போன ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளோ ஆடுகள் இருந்துச்சு நம்ம சபையில. ஆனா சில ஆடுகள் என்னாச்சு? காணாம போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. சில ஆடு திருடுறவங்களும் இருக்கிறாங்க தான் உலகத்துல. ஆடு திருடுறவங்க இருக்காங்க தானே? இருக்காங்க தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவங்க ஆண்டுக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டோம். ஆனா கர்த்தர் நமக்குன்னு கொடுத்திருக்க இந்த ஆட்டு மந்தையை பாதுகாக்க ஆண்டவராய் இயேசுவானவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். ஆமென். ஆமென். ஆடுகளுக்காக தமது ஜீவனை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆடுகள் மேல் கரிசனையா இருக்கிற தெய்வம். ஆகவே ஒரு ஆடு தானே போனா போது, 99 ஆடு இருக்குதே என்று அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடல. அந்த 99 ஆடுகளையும் அப்படியே விட்டுட்டு அந்த ஒரு ஆடு தேடி என்ன செஞ்சாரு? ஆமா, போறாரு.
போய் பார்த்தா கிடுகிடு பள்ளத்துல அந்த வேலிங்கள்ல அந்த முள்ளுல அப்படியே மாட்டின்னு தவிச்சிட்டு இருக்குது அந்த ஆடு. கீழே இறங்கி போய் கல்லுலயும் மண்ணுலயும் முள்ளுலயும் இறங்கி அவருக்கு காயமெல்லாம் பட்டு அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு தோல் மேல போட்டுட்டு வீட்டுக்கு வந்து, சும்மா இல்ல அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த ஆடு செத்து போச்சு, மறுபடியும் உயிரோட வந்துருச்சு. இந்த ஆடு காணாம போச்சு, இந்த ஆடு மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சு. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம், சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தெய்வம், நம்முடைய உள்ளத்திற்கு ஒளியாயிருக்கிற தெய்வம், நம்மை தேடி கண்டுபிடித்து இருக்கிறார். அல்லேலூயா. நாமும் ஒரு நாளிலே காணாமல் போன ஆட்டைப்படத்தான் இருந்தோம். ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார், நல்ல மேய்ப்பனாய் வந்தார். இப்பொழுது மேய்ப்பனிடத்துல, இயேசுவனிடத்துல அவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கும்படி தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 100 ஆடுன்றது 100% இல்லையா? 100 ஆடுன்றது 100% இல்லையா? அந்த ஒரு ஆடு காணாம போனதுனால 100% சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த மேய்ப்பன் என்ன செய்யல, அந்த ஒரு ஆடு போயிடுச்சே, 100க்கு 100 அந்த ஒரு மார்க்கு கம்மியாச்சுனாலுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு 100க்கு 100 எடுக்கணும்னு பாடு பிரயாசம் இல்லையா? எல்லாம் ஆன்சரை கரெக்ட், அந்த ஒரு மார்க்கு இல்லைன்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த பிள்ளைங்க எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு மார்க்கு ஏன் கம்மியாச்சு? ஆமா, தேடி கண்டுபிடிச்சு போய் மிஸ் கிட்ட அந்த ஒரு மார்க்க வாங்குற வரைக்கும் அந்த பிள்ளைக்கு சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். ஆமா, அப்ப இந்த உலகத்துல நம்ம எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்றோம், எதுக்காக வளர்றோம், எதுக்காக சாப்பிடுறோம், எதுக்காக தூங்குறோம், எதுக்காக ஓடுறோம், எதுக்காக பாடுபடுறோம், எதுக்காக பிரயாசப்படுறோம்? என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை கொண்டு போக போறோம் இல்லையா? எல்லாமே ஜீரோவா தானே இருக்குது, எல்லாமே ஜீரோவா தானே இருக்குது இல்லையா? 1 0 0 அதுக்கு பேர் தான் 100 100% இல்லையா? ஆமா, அந்த 1 இல்லைன்னா பக்கத்துல அதுக்கு 0க்கு வேல்யூ இருக்கா சொல்லுங்க? அந்த 1 பக்கத்துல இருக்குதுன்னா அது இயேசுநாதர் மட்டும்தான். அது மேய்ப்பனுக்கு கீழாக நம்ம எல்லாரும் இருந்தா ஆண்டவராய் இயேசுவுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஆமென், அல்லேலூயா. நம்ம எல்லாமே 0 தான், இயேசு ஒருவரே ஹீரோ. அல்லேலூயா, ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அந்த 1 பக்கத்துல எத்தனை 0 போட்டாலும் அவ்வளவு வேல்யூ, அது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஆமென். ஆனா 0ங்கெல்லாம் கூட்டமா இருந்து தோத்திரம், அந்த 1 இல்லைன்னா நமக்கு வேல்யூ இருக்கா சொல்லுங்க? அல்லேலூயா. ஆகவே யாரு இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நம்ம கூட இருக்காரு, ஹீரோவா இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவர் பக்கத்துல 0வா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் அவர் பக்கத்துல 0வா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இயேசுநாதர் நம்மளை தேடி வந்து நமக்காக சிலுவையில உயிரை கொடுத்தார், நம்மை மீட்டெடுத்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை விடுதலையாக்கினார். அந்த அன்புள்ள இயேசுவானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிக்கலாம். துன்மார்க்கன், துன்மார்க்கன் பாவம் செய்கிறவன் தான் வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களையும் துன்மார்க்கமான வாழ்க்கை வழிகளையும் விட்டுவிட்டு
விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. மதம் மாற்றுவதற்காக அவர் நம்மை அழைக்கவில்லை. பேர் மாற்றிக்கொள்ள என்பதற்காக இயேசு நம்மளை அழைக்கவில்லை. சோதரம் நீதி செய்யும்படியாக, நியாயம் செய்யும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். ஆமென். அது யாருக்கு சொல்றாரு? துன்மார்க்கனை பார்த்து, துன்மார்க்கனே நீ மனம் திரும்பு, உன் பாவத்தை விட்டு விலகு, உன் அக்கிரம செய்திகளை விட்டு விலகு, உன்னுடைய தீமையான யோசனை உள்ள அந்த யோசனைகளை விட்டு மனம் திரும்பு, உன் வழிகள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும்படியாக இயேசு அன்பாய் அழைக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நீதி செய்து நியாயம் செய்து அவன் ஆத்துமாவை, உன் ஆத்துமா பாவம் செய்கிறதுனாலே செத்து கொண்டிருக்கிறது. அது செத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் உயிர் கொடுத்து மீண்டும் எழும்பி மீண்டும் எழ செய்து உன் ஆத்மா பிழைக்கும்படி அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் ஏன் போனார் தெரியுமா? அந்த ஆடு அப்படியே விட்டுருந்தா, அன்னைக்கு ஒரு நைட்டு விட்டுருந்தா போதும், அந்த ஆடு என்ன ஆயிருக்கும்? ஓனாய்க்கு சாப்பாடா மாறி இருக்கும், டின்னரா மாறி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நீங்களும் நானும் அப்படிதானே ஒரு காலத்துல எப்படியே இருந்தோம். அப்படியே ஆண்டவர் நம்மள விட்டுட்டு இருந்தாருன்னா பிசாசுக்கு டின்னரா மாறி இருப்போம் இல்லையா? பிசாசுக்கு சாப்பாடா மாறி இருப்போம். ஆண்டவர் நம்மை விட்டு விடவில்லை. நம்மை ரட்சித்தார், நம்மை மன்னித்தார், நம்மை கழுவினார், நம்மை மீட்டெடுத்தார், நம்மை உயர்த்தினார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல மெய்ப்பனாய் இருந்து நம்மை நடத்துகிறார். ஆகவே நம்முடைய ஆத்மாவை பிழைக்க செய்கிறார். வாசிங்க அடுத்த. அவனை உணர்த்தும் போது, பாவம் செய்கிறவன், துன்மார்க்கனை, வழி தப்பி நடக்கிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறார். மகனே ஜாக்கிரத, மனம் திரும்பு, ஸ்தோத்திரம், உன் வழிகளை விட்டு விட்டு என்னிடத்திலே வா, நான் உன்னை பிழைக்க வைப்பேன். ஆண்டவர் எச்சரிக்கிறாராமா. எச்சரிக்கிறது தான் செய்த எல்லா மீறுதல்களையும், ஆண்டுடைய வார்த்தையை மீறி நடக்கிறது. மீறுதல் என்று இங்கே குறிப்பிடுகிறார், துன்மார்க்கம் என்று குறிப்பிடுகிறார், பாவம் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மனம் திரும்பும் போது என்ன நடக்குது? மீறுதலை விட்டு திரும்புகிறபடினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசுவின் சத்தத்தை கேட்டபடினால், எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டபடினால் நாம் இன்றைக்கு பிழைத்துக் கொண்டோம், விழித்துக் கொண்டோம், உயிர் பெற்றுக் கொண்டோம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா பிழைத்துக் கொண்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 119ஆம் சங்கீதத்துல 176வது வசனத்தை படிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 176வது வசனம். காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக, உம்முடைய கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன் அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ இங்க என்ன எழுதுறாரு? காணாமல் போன ஆட்டை போல. சோ வழி தப்பி போன ஆடு இருக்குது,
காணாமல் போன ஆடு இருக்குது, வழி தப்பி போன ஆடுகளும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. மத்தேயு 12:11. அதற்கு அவர், உங்களில் இந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து ஒரு ஆடு இருந்து ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை போய் தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ எவ்வளவோ யாரை பார்க்கலாம்? அந்த ஆட்டுக்கு பேர் என்ன? குழியாடு. குழியில விழுந்த ஆடு. ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் என்ன? குழியாடு. காணாமல் போன ஆடு, வழி தப்பி போன ஆடு, குழியில விழுந்த ஆடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது இயேசுநாதர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு பாவ குழியிலே விழுந்து மேலே ஏறி வர முடியாத நிறைய ஆடுகள் நம்ம சுத்திலும் இருக்குது. அந்த ஆடுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? அவங்கள குழியிலிருந்து தூக்கி ரட்சிக்கணும், தூக்கி விடணும். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆட்டை அப்படியே விட்டு விடாமல் தூக்கி எடுக்க வேணும். அது நம்மேல் விழுந்த கடமை. ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் அது. அல்லேலூயா. அது கனமான ஊழியம் அது. ஆமென். விளையேற பெற்ற ஊழியம் அது. இயேசுவின் கட்டளையாகிய ஊழியம் அது. அல்லேலூயா. ஆக விசுவாசிகளை நம்ம அநேக ஆத்துமாக்களை நாம் குழியிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு ஆடு இருக்கு பாருங்க, மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? 100 ஆடுகள் இருக்குது, சிதறி போனால் ஆடுகளையும் போய் சோத்திரம். இங்க ஆண்டவர் ஸ்பெஷல்ல குறிப்பிட்டு சொல்றார், இந்த ஆடு என்ன ஆடு? சிதறி போன ஆடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன சூழ்நிலை தெரியல, சிதறி போச்சு. அப்படின்னா ஒரு ஆள் இருக்குமே, 2 ஆள் இருக்குமே தெரியாது. அல்லேலூயா. சில சிதறல்கள் நம்முடைய வாழ்விலே வந்து நம்மை கஷ்டப்படுத்தி இருக்கிறது. சில குழிகள் நம்முடைய வாழ்விலே வந்து நம்மை விழ செய்திருக்கிறது. நாம் வழி தப்பி போயிருந்திருக்கிறோம். நாம் சில நேரங்களில் தேவ சமூகத்திலே வர முடியாதபடி காணாமல் போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சில ஆடுகள் காணாம போய்க்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த ஆடுகளை அடுத்த வாரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய தொழுவத்திலே சேர்க்கப்படாத நிறைய ஆடுகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அவைகளையும் நான் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இயேசு பாரத்தோடு கூட சொன்ன வார்த்தையை நாம் நினைக்கின்றோம். அல்லேலூயா. பேதுரு எழுதும்போது என்ன எழுதுகிறார்? வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? ஒரு காலத்திலே சிதறடிக்கப்பட்ட ஆடுகளைப் போல, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, வழி தப்பின ஆடுகளைப் போல, காணாமல் போன ஆடுகளைப் போல, குழியிலே விழுந்த ஆடுகளைப் போல, பாவத்திலே, குழியிலே, சேற்றிலே, முள்ளுகள் நடுவிலே, பள்ளத்தாக்கிலே விழுந்த ஆடுகளைப் போல, சிதறிண்ட ஆடுகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ கலங்காது. நல்ல மெய்ப்பனாம் ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ
உங்கள் ஆத்துமாக்களுக்கு உங்கள் ஆத்துமாவை மேய்க்கிறவர் யார் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இயேசு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரையே கொடுக்கிறான். நீங்களே நானும் ஆடுகளை போல இருக்கிறோம். அல்லேலூயா. காணாமல் போன ஆடுகளை போல அல்ல, வழி தப்பி போன ஆடுகளை போல அல்ல, குழியிலே விழுந்த ஆடுகளை போல அல்ல, சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல அல்ல, ஒரு மேய்ப்பனுக்கு கீழாய் அடைக்கலம் புகுந்த ஆடுகளை போல ஒரே மேய்ப்பனுடைய கீழே ஒரே மந்தையாக நாம் கூட்டி சேர்க்கப்படுவோமாக. ஆமென். அல்லேலூயா. சோ மேய்ப்பனை தேடி சென்ற ஆடுகளை தேடி சென்ற நல்ல மேய்ப்பன் இப்பொழுது மேய்ப்பனை தேடி வருகிற நல்ல ஆடுகளாக நாம் வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ நம்முடைய ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அபோக்டன் அப்படியே எந்த போக்குல நீ போயிட்டு இருக்கீங்களோ நின்னு அப்படியே அபோக்டன் பண்ண வேண்டும். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்பி வர வேண்டும், அவர்கிட்டயே திரும்பி வர வேண்டும். வழி தப்பி போன ஆடுகளா நீங்கள்? குழியிலே விழுந்த ஆடுகளா நீங்கள்? எப்படிப்பட்ட குழியில நீங்கள் விழுந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டியது அவசியம். ஆமென். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்த நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். நாம் மேய்ப்பனை பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்முடைய ஆத்மாக்கு மேய்ப்பனும் கண்காணியுமாய். கண்காணினா யாரு? கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர் தான் கண்காணி. அல்லேலூயா. அவருடைய கண்ணு பார்வையிலேயே எப்போ இருக்கணும், அவருக்கு பேர் தான் கண்காணி. சோ நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆகவே அவருடைய கண்களுக்கு நாம் தப்பிவிடலாம் என்று நினைக்க கூடாது, தப்பவே முடியாது. அல்லேலூயா. சோ நம்முடைய ஆத்மாவை அவர் பிழைக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மட்டுமல்ல, பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. வாசிக்கலாம். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு வேதனைப்படுறாரு. சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை பார்த்து வேதனைப்படுறாரு. ஆடுகள் எல்லாம் எப்பா இந்த நீ மேய்ப்பனுடைய வேலையை செய் அப்படி சொல்லிட்டு ஒப்படைக்கிறாரு. ஆனா அந்த மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஆடுகளை சிதறடித்து விட்டார்கள். ஆடுகளுக்காக ஏங்குகிற தெய்வம். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் இஷ்டத்துக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆடுகள். இஷ்டத்துக்கும் அவன் வழியில அவன் போயிட்டு இருக்கிறான். தோத்திரம். கேட்டா சொல்றான், எல்லா வழியும் ஒரு வழி தாங்க, எல்லா ஆறுகளும் அப்படியே போய் கடல்ல கலப்பது போல
இஷ்டத்துக்கும் நீங்க வாழலாம். எனக்கு அப்படி இப்படி போய் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே கடல்ல கலப்பது போல. என் மதமும் சம்மதம் தான், எல்லா மதமும் ஒண்ணுதான், எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். அதுல எல்லாம் வந்து கடல்ல கலக்குற மாதிரி எல்லாம் வந்து ஒரே கடவுள்ல கலந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புருடா விடுறாங்க. இயேசு அப்படி சொல்லவே இல்லை. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே. ஆமா, ஏன்னா நான் தான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்த ஒரே நல்ல தெய்வம், ஒரே நல்ல மெய்ப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் அவரை நம்மை கைவிட மாட்டார், நம்மை சிதறடிக்க மாட்டார், நம்மை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. ஆகவே சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆக இயேசுநாதருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க ஜனமாய் நாம் இருக்கும்போது அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். ஆமென். எசேக்கியேல் 34 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது ஆடுகளை குறித்து சில விஷயத்தை இந்த தீர்க்கதரிசி அழகா எழுதுகிறதை நான் வாசிக்கலாம். 34 அதிகாரம் 8வது வசனம். நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகினா என்ன அர்த்தம்? ஆமா, மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் களவாடப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றார். யாரோ ஒரு கள்ள உபதேசத்தினாலே, ஏதோ ஒரு கள்ள காரியத்தினாலே ஆடுகள் திருடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றார், கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு, இங்கே சூறையாடப்பட்டிருக்கிறது அப்படி சொல்றாரு. இந்த நாட்களிலே நிறைய கள்ள உபதேசங்கள், நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், நிறைய கள்ளர்கள் பெருகிவிட்டார்கள். நல்லவர்கள் யாரு, கள்ளவர்கள் யாரு தெரியவே மாட்டேங்குது. சோத்திரம். ஆடுகளுக்கு என்ன தெரியும்? வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கிற ஆடு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் எச்சரிக்கையா இருப்போமாக. ஆமென். விழிப்பா இருப்போமாக. அல்லேலூயா. நிறைய கள்ள உபதேசங்கள், ஸ்தோத்திரம், பிசாசின் உபதேசங்கள் நிறைய இருக்குது. ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணுன்றான், ஒருத்தன் நகை போடுன்றான், ஒருத்தன் நகை போடாதுன்றான், ஒருத்தன் செருப்பு போடாதுன்றான், ஒருத்தன் செருப்பு போட்டுக்கன்றான், ஒருத்தன் வெள்ளை வெள்ளை தான் போடணுன்றான், ஒருத்தன் கலர் கலரா போடல, அது தப்பு இல்லைன்றான். என்னென்னவோ உபதேசங்கள் உலகத்துல. ஆமா, சில தாடி விடுன்றான், சில தாடி விடக்கூடாது, எல்லாத்தையும் சேவ் பண்ணுன்றான், ஒருத்தன் மொட்டை அடிச்சுக்கன்றான், ஒருத்தன் முடி வளர்த்துக்கோன்றா. தோத்துறோம். எதை நம்புறது? ஒருத்த காவி போட்டுக்கோன்றா, ஒருத்த பச்சை கலர் போட்டுக்கோன்றா, ஒருத்த கருப்பு கலர் போட்டுக்கன்றா, ஒருத்த புரியல. அந்த மாதிரி மனுஷனுக்கும் கலர் அடிக்கிறாங்க. மனுஷங்களுக்கும் ஆடுங்களுக்கு சமீபத்துல ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். வெள்ளாடுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு தலைக்கு போடுற டை போடுறோம்ல, ஆட்டுக்கு டை போட்டு கருப்பாடுன்னு சொல்லிட்டு வித்துருக்காங்க அந்த அம்மா. ஸ்தோத்திரம். பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. இப்படி எல்லாம் நிறைய ஆடுகள் சூறையாடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விழிப்பா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், வார்த்தைகளை கேட்கணும், தெளிவுள்ளவர்களாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. சூறையாடப்படுகிறது
ஆடுகளும் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாய் போயின. என் ஆடுகள் என்ன செஞ்சுச்சு? காட்டு மிருகங்களுக்கு இரையாய் போயின. நிறைய இரையாகி போயின. ஆண்டவர் வேதனைப்படுறாரு, ஆடுகளை குறித்து துக்கப்படுறாரு. ஐயோ, என் ஆடுகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதே அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. சோத்திரம். 11வது வசனம் படிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து இனி யார்கிட்டயும் நான் கொடுக்க மாட்டேன். என் ஆடுகளை நம்பி நம்பி கொடுத்துட்டு போனேன். அல்லேலூயா. இந்த கள்ளர்கள் திருடர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஆடுகளை நம்பி கொடுத்துட்டு போனேன். சோத்திரம். ஆனா இந்த ஆடுகளை என்ன செஞ்சாங்க? களவாடிட்டு போயிட்டாங்க கள்ளர்கள். அதனால என்ன செய்ய மாட்டேன், யாரையும் நம்பி ஆடுகளை கொடுக்க மாட்டேன். நானே என் ஆடுகளை நான் விசாரித்து அவைகளை நான் தேடி பார்ப்பேன். நாளில் போல என் ஆடுகளை நான் தேடி மப்பும் மந்தாரமான அது நாள் யுத்த நாட்கள். ஆமா, வெளிச்சமே இருக்காது, கரண்டே இருக்காது, மப்பும் மந்தாரமான நாள் வரப்போகுது. இன்னைக்கு அரபு நாடுகள்ல எல்லாம் மப்பும் மந்தாரமான காலம். மின்சாரம் இல்ல, கம்பெனியே ஓடல, வருமானம் இல்ல, எல்லா ஃபேக்டரியும் மூடியாச்சு, மக்களுக்கு வேலை இல்ல, வருமானம் இல்ல, இருந்த பணம் எல்லாம் புதைஞ்சு போச்சு. அப்படியே மண்ணோட மண்ணா. பணம் போட முடியல, பணம் எடுக்க முடியல. ஜனங்க பசியும் பட்டினியும் பெரிய பெரிய பணக்காரங்களா, கார் எல்லாம் அப்படியே மூடி போச்சு. மிகுந்த வேதனை. இது ஆடுகள் சிதறடிக்கப்பட்டு விட்டது. மப்பும் மந்தாரமான நாள் வரப்போகிறது. ஆகவே இந்த மப்பும் மந்தாரமான நாள்ல இருந்து அவர்களை தப்பிக்க செய்வேன், பாதுகாப்பேன் என்று சொல்றாரு. நீங்கள நாளும் இயேசுவுக்கு நான் உண்மை உள்ள ஆடுகளா, அவரை பற்றி பிடித்துக் கொண்ட ஆடுகளா, கர்த்தரையே நம்முடைய மேய்ப்பனாய் கொண்டிருந்து அவர் கையின் கீழாய் நாம் இருப்போமானால் அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தப்பிக்க செய்து புறப்படவும் பண்ணி சுய தேசத்திலே கொண்டு வந்து மேலும் இந்த அண்டையிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சலிலே அவர்களை நான் மேய்ப்பேன். தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்லா சேஃப்டியா கர்த்தர் நம்மை படுத்து இளைப்பாற செய்வார். ஆமென். வேதம் நமக்கு அப்படி அழகா கத்து. இந்த வசனத்துல தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. ஆமென். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். பார்த்து நான் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இல்லாதவனோ தனக்கு சொந்தம் இல்லாததுனாலே ஓனாய் வருகிறதை கண்டு கூலிக்கு மாரடிக்கிறவன் ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வழி தப்பி போக செய்து சிதறடித்து குழியிலே தள்ளி சத்துருடைய கிரியை ஏராளமாய் ஆடுகள் மத்தியிலே
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக விசுவாசிகளாகி நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தருடைய கையின் கீழே இருக்கிற ஆடுகளாக, ஒரே மெய்ப்பனாக, ஒரே மந்தையாக, ராஜரீக குடும்பமாக நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நாம் பாடுபட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் படித்து ஜெபிக்கலாம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். பலி என்பது காணிக்கை. சோ நம்முடைய ஊழியம் காணிக்கைக்காக செய்யப்படுற ஊழியம் அல்ல, காணிக்கை எதிர்பார்த்து செய்கிற ஊழியமும் அல்ல, அதுக்கு முதலிடம் அல்ல, இரக்கத்திற்கு தான் முதலிடம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய ஊழியத்தை பற்றி. ஸ்தோத்திரம். பணம் அங்கே முக்கியப்படுத்துவது கிடையாது. அதை கர்த்தர் கொடுப்பார், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். பணம் வரும் போவோம். பணத்தை நம்பி ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்காக ஊழியம் செய்ய முடியாது. அதை நாம் மேன்மைப்படுத்த கூடாது, அதை நாம் முக்கியப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம். இங்கே எதற்குதான் முக்கியம்? பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற கருத்து என்னத அப்படின்றத ஒவ்வொரு விசுவாசிகளும் கற்றுக்கொள்ளணும். இந்த அறிவு அநேகரிடத்துல இல்லாததுனால ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் மட்டப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். காணிக்கைக்காக இதுவரைக்கும் நான் ஊழியம் செய்தது கிடையாது. ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. வெளியே போய் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, என்னன்ட்டு, காணிக்கை நிறைய கொடுக்குறவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, நல்லா போறாங்க, அவங்கள முக்கியப்படுத்தி அவங்கள தலையில தூக்கி வச்சுருக்காங்க. நம்ம கொஞ்சமா கொடுக்குறோம், அதனால அவங்க நம்மள கொஞ்சமா அன்பு கூறுறாங்கன்னு. ஐயோ, அது கேட்கும் போது எனக்கு வெக்கம், மானம், ரொம்ப நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம். அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்காகவா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், இதுக்காகவா அவங்களுக்கு தேடி தேடி போகணும், இதுக்காகவா அவங்கள தாங்கணும், அவங்கள ஆறுதல் படுத்தணும். அவங்க கண்ணீர் வடிக்கும் போது, அவங்க பலவீனப்படும் போது அவங்களுக்காக உபவாசித்தோம், ஜெபித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்கவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ நிமித்தம் எங்களுக்கு வருகிற பாடு. அல்லேலூயா. இந்த நிந்தனை அவமானத்தை நாங்கள் தாங்கி கொண்டுதான் ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. காசு பணத்தை எதிர்பார்த்த அல்லவே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். இரக்கத்தையே விரும்புகிற சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இல்லம்மா, அந்த வசனம் ஃபுல்லா இல்லம்மா. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். கருத்து 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 கருத்துன்னு என்ன? அது மெய்ப்பொருள், கருத்து. அல்லேலூயா. நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். புரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளுங்கள். கத்துப்போமா? மெய்ப்பன் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு, நம்ம கத்துப்போம். ஆமென். அது அல்ல, பலியே அல்ல, இரக்கத்தை. அந்த கருத்து என்னதென்று என்ன செய்யுங்க? கத்துக்குங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் எதுக்காக வர்றோம்? கத்துக்கிறதுக்காக தான் வர்றோம். அல்லேலூயா.